வாங்க ஃப்ரெண்ட். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்க, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து வியூஸே போ மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு நல்ல வியூஸ் போகுது. ஒரு நாளைக்கு வியூஸ் கம்மியா போகுது. அது ஏன் அந்த மாரி போகுது? அ பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. அத பாருங்க. 130, 40, 10 பாருங்க. 716 அதே போல 6000 ஓடிக்குது, 1000 ஓடிக்குது, 228, 276 இது மாரி ஒரு நாளைக்கு அதிகமா போகுது, ஒரு நாளைக்கு குறைவா போகுது. நம்மளும் எல்லாரும் மாரி தான் நம்மளும் வீடியோ போடுறோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த மாரி வருது பாருங்க. எல்லாம் மேக்ஸிமம் பாருங்க 2000, 1000 இந்த மாரி போய்க்குது. ஆனா பாருங்க, இப்ப போடுற வீடியோலாம் பாருங்க 60, 61, 52, 42, 76 இப்படித்தான் இருக்குது. நம்மலாம் வீடியோ எல்லாரும் போடுற மாரி தான் நல்லா தான் வீடியோ போடுறோம். ஆனா ஏன் தான் அந்த மாரின்னு தெரியல. இதெல்லாம் அதுவே கீழ இருக்கிற வீடியோ எல்லாம் பாருங்க. கீழ காட்டுறேன் பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி. அதுவே 6000, 10,000, 2000, 3000 இந்த மாரிலாம் பல 1000 வியூஸ்க்குலாம் போயிருக்குது. ஆனா, இப்ப போடுற வீடியோ மட்டும் வியூஸே போக மாட்டேங்குது. இது எல்லாமே எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. அது எதனால அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து அதுவே சில பேர் சொல்றாங்க, வீடியோவுடைய தம்ப்நெயில் வந்து நல்லா வைக்கணும். டைட்டில் நல்லா குடுக்கணும். அதேமாரி வீடியோவுடைய கன்டென்ட் வந்து சூப்பரா இருக்கணும். இந்த மாரிலாம் இருந்தா தான் நல்லா வியூஸ் போகும். நான் போடுற வீடியோலாம் எல்லாமே நல்லா போகுது. ஆணைக்கும், அடி சறுக்கும். அதுபோல எல்லாருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். இதுக்கு வந்து யூடியூப் வந்து நம்முடைய வீடியோ எல்லாம் எப்படி போகுது? எவ்வளோ வியூஸ் போகுது? எத்தன பெர்சன்டேஜ் போகுது? அதே மாரி நம்ம புதுசா வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? பழைய ஆளுங்கலாம் எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்களே நமக்கு இது பண்ணி குடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி வீடியோ போட்டோம்னா நம்மளுடைய வியூஸ்லாம் நல்லா போகும். அத பத்தி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்ப நம்ம வந்து சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனல்ல எப்படி வியூஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம யூடியூப்பே வந்து அனலைட்டிஸ் பண்ணி குடுக்குறாங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டு இந்த அனலைட்டிக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த அனலைட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல பாருங்க, சேனல் அனலைட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுல பாருங்க கீழ ஹவ் டிட் வியூஸ் ஃபைண்ட் மை கன்டென்ட், அதாவது நம்மளுடைய கன்டென்ட் வந்து எப்படி வியூஸ் இது போகுது வருதுன்றதும், அதே மாரி ஹவ் மெனி நியூ வியூஸ் டிட் யூ ரீச், அதாவது நம்மளுடைய வீடியோல வந்து புதுசா வரவங்கலாம் எப்படி பார்க்குறாங்க? அதே மாரி அடுத்தது பாருங்க, சம்மரைஸ் மை லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ், அதாவது லாஸ்ட்டா போட்ட நம்ம பக்கமா போட்ட வீடியோவுடைய அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நமக்கு யூடியூப் சேனல்ல நமக்கு அதாவது நம்ம வீடியோ வச்சு அவங்க சொல்லுவாங்க அந்த கருத்து. அத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அத பார்த்து நம்முடைய வீடியோ எல்லாம் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாரி மாற்றி அமைக்கலாம். இப்ப வந்து என்ன பண்ணலாம் நம்ம, ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஹவ் டிட் வியூஸ் ஃபைண்ட் மை கன்டாக்ட் அது கிளிக் பண்ணலாம். பாரு, ஆஸ்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. அது வந்து பாருங்க ரொட்டேட் ஆகுதுங்களா? இதுல போட்டிருக்காங்க பாருங்க. ஷார்ட் ஸ்பீட்ஸ் வந்து 69.9% வந்து வியூஸ் போயிருக்குது. எவ்வளோ வியூஸ்ன்னு பாருங்க. கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. 2,97,000 சில்ற போட்டிருக்காங்க. அதே மாரி வெர்டிகல் லைவ் போடுறதுனால எவ்வளோ வியூஸ் போயிருக்குது. அதுல எவ்வளோ வியூஸு, எத்தன பெர்சன்டேஜ் எல்லா டீட்டெயிலும் பாருங்க அப்படியே குடுத்துருக்காங்க. லைவ் வீடியோ எப்படி போகுது எல்லாமே பெர்சன்டேஜ் அந்த இதெல்லாம் குடுத்துருக்காங்க. எல்லாம் கிளியரா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நான் டீட்டெயிலா சொன்னேன்னா வீடியோ லென்த்தா போகும். அதனால நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி இது சில பேரு பாருங்க, நம்முடைய சேனல் பேர போட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்கறாங்க. இத வந்து என்ன பண்றீங்கன்னா, அப்படியே காப்பி பண்ணி தமிழ்ல எனக்கு தெரியாதனால நான் தமிழ்ல போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அது தமிழ் தெரிஞ்சுதுன்னா, இங்கிலீஷ் புரிஞ்சுதுன்னா ஓகே. இப்ப அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். ஹவ் மெனி நியூ வியூஸ், அதாவது புதுசா வர்றவங்க நம்முடைய சேனல் வீடியோலாம் பார்க்க புதுசா எவ்வளோ பேர் வராங்க? நம்முடைய எப்படி வீடியோ போகுது? இல்ல பழைய ஆளுங்க தான் வராங்களா? அப்படிங்கிறது டீட்டெயிலிங்கும் சொல்லுது. அதுதான் பாருங்க அடுத்த கொஸ்டின் இது. ஹவ் மெனி நியூ வியூவர்ஸ் டிட் ஐ ரீச்? அதுல பாருங்க குடுத்துருக்காங்க அதுல. லாஸ்ட் 24 டேஸ்ல பாருங்க, பிப்ரவரியிலருந்து மார்ச் 10 வரைக்கும் 1,31,400 வியூஸ் வந்திருக்குது. அதுல நியூ வியூவர்ஸ் வந்து
இவ்வளோ நாங்கள் பாருங்கள் அப்ராக்சிமேட்டிக்காக 69% கொடுத்துருக்காங்க. 30% வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தவங்க தான் பார்க்குறாங்க. டோட்டலாக வந்து 1,94,000 அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து நம்முடைய கண்டென்ட் வீடியோவை பார்த்துருக்காங்க. நம்முடைய வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க சம்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா, அந்த ஆப்ஷன் இது பண்ணுவோம். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு பாருங்க சர்ச் பண்ணுது, சுற்றிட்டு இருக்குது. சுற்றிட்டு நமக்கு சொல்லும். நீங்கள் இந்த மாதிரி நம்முடைய வீடியோவை பற்றி நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் கொடுத்துக்கலாம் பாருங்க. ஒருவரிடம் நல்ல பெயர் வாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த கீழே அதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. ஹை என்கேஜ்மெண்ட் அண்ட் ரீச் வந்து பாருங்க 442 கொடுத்துருக்காங்க. அந்த த்ரோ ரேட் வந்து பாருங்க 4.86 இம்ப்ரெஷனு. ஓகே, ஸ்ட்ராங் வாட்ச் டைமு எவ்வளோ ஹவர்ஸு ஃபார் 40 மினிட்ஸ் வாட்ச் எக்ஸ்பெரிமெண்ட் அக்குமுலேட்டட். இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் நான் படித்து நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டு தான் டைம் ஆகும், வீடியோ லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? எல்லாம் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். இப்போ பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் இங்கே நம்முடைய வீடியோஸ்க்கெல்லாம் வரலாம். கண்டென்ட்டுக்கு நம்ம போட்டுக்கிற வீடியோலாம் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். 133, 61 இப்படி அதிகமாக போயிடுது. இதில் நம்ம அதிகமாக போன வீடியோவை நம்ம 2 எடுத்து பார்க்கலாம். அதில் எப்படி அனலிட்டிக்ஸ் எப்படி வியூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னுடைய சேனல் வீடியோவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிற வீடியோவை எடுக்கலாம்ட்டு பாருங்கள். இந்த இது வந்து பாருங்க ஒரு 6,000 போயிருக்குது. மசாலா கோதுமை தோசைன்னு சொல்லிட்டு அதை முதல்ல பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் அனலிட்டிக்ஸ்னு இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயே டீட்டெயிலு கீழே அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரீச்னு இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இம்ப்ரெஷன். இந்த இம்ப்ரெஸ் 123.4 அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பேர் வந்து வீடியோவை வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக பார்க்கல. ஆனால் வீடியோவை பார்த்தது வந்து 4.5% தான். அவ்வளோ பேர் பார்த்ததில் அவ்வளோ பேர் தான் பார்த்துருக்காங்க. அதில் 6,100 வியூஸ் வந்துருக்குது. அந்த 6,100 வியூஸ்லையும் 5.4 வியூஸ் தான் வந்து முழுசாக பார்த்துருக்காங்க. மீதி பாருங்க சும்மா கொஞ்சமாக வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால நம்முடைய வீடியோ கண்டென்ட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோவை வந்து பாருங்க யூடியூப் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். இப்போ கீழே பாருங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க பாருங்க. ப்ரௌஸ் மூலியமா பார்த்தது பாருங்க எவ்வளோ பர்சன்டேஜ். அதே யூடியூப் வந்து சஜஷன் வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சஜஷன் வீடியோங்கிறது வந்து பாருங்க 3.1% தான் இருக்குது. நம்ம வீடியோவை வந்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டல. நம்முடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் காமிச்சாதான் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா நமக்கு நிறைய வியூஸ் வரும். அப்பதான் வந்து நமக்கு நிறைய பேர் பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைபர் வரும், எல்லாமே நமக்கு வரும். நம்ம வீடியோ வந்து சஜஷன் நிறைய பண்ணாதான் நமக்கு வந்து வியூவர்ஸ் நிறைய வருவாங்க. நம்ம யூடியூப் வந்து நம்முடைய வீடியோவை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் காட்டணும். வாங்க அடுத்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாருங்க. என்னுடைய சேனலில் போன வீடியோவை அதிகமாக போன வீடியோவை காட்டுறவங்களுக்கு பாருங்க. இது வந்து முட்டை பாஸ்தது. இதோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுலேயே ரீச் ஓப்பன் பண்ணுங்க. 7.0 மில்லியன் இம்ப்ரெஷன் வந்து நம்ம வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. அதில் 4.7% தான் நம்முடைய வீடியோவை பார்த்துருக்காங்க. அது பார்த்ததில் 369.7 வியூஸ் வந்துருக்குது. 1000 வியூஸ் இது. அதில் 290 + 3,000 இருக்குங்களா, அவ்வளோ பேர் தான் வீடியோவை முழுசாக பார்த்துருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இல்லைனா வீடியோ வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அது மாதிரி பார்த்துருப்பாங்க. அதனால் நம்முடைய வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள் சஜஷன் வீடியோ பாருங்கள். இதில் பாருங்கள் 60% இருக்குது தெரியுதுங்களா. நம்முடைய வீடியோ வந்து சஜஷன் இது வந்து 60% சஜஷன் காமிச்சிருக்குது. நிறைய பேர் பார்க்க தான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும். அதனால் நம்ம போடுற கண்டென்ட் வந்து சூப்பராக இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க. நல்ல வீடியோவாக போட்டால் இந்த மாதிரி யூடியூப் வந்து நமக்கு நிறைய பேர் கொண்டு போய் காட்டும். அப்போ தான் நமக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.
புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் வீடியோ எல்லாம் போய் பார்த்து உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.